இந்நாள் நன்னாளாகட்டும். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயல்பாகவே தாராள மனப்பான்மை கொண்ட இவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்வதாக இருந்தாலும் சரிங்க, தொண்டு செய்வதாக இருந்தாலும் சரி, அதிக ஆர்வம் காட்டுவாங்க. இரட்டை இயல்பு கொண்டவராக இருப்பதனால எந்த ஒரு முக்கியமான விஷயத்திலும் முடிவு எடுப்பதில் சற்று குழம்பக்கூடியவங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரங்களுக்கு வருகின்ற 30 நாட்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது? சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறதா, பாதகமான பலன்கள் கிடைக்க போகிறதா, இவங்களுடைய குணாதிசயம் என்ன, நட்சத்திர பலன் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாஸ்து சாஸ்திரப்படி கருங்காலி மாலை ரொம்பவே சிறப்பான பொருளாக சொல்லப்படுதுங்க. கருங்காலி மாலை இருக்கக்கூடிய இடத்துல வாஸ்து பிரச்சனைகள் தோஷங்கள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளாக நீங்கிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. ரொம்பவே அரிதான வகை மரமாகுங்க. கருங்காலி மரத்தினுடைய நிழலில் உட்கார்ந்தா அதனுடைய காற்றை நம்ம சுவாசித்தோம் அப்படின்னா நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நோயானது நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அப்படிப்பட்ட கருங்காலி மாலையை தேர்வு செய்யும் போது 21 முதல் 108 மணிகள் கொண்ட கருங்காலி மாலையை வாங்கி நம்ம அணிந்து கொள்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. புனிதமான தெய்வீக தன்மை கொண்ட கருங்காலி மாலை உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசிக்காரர்களுடைய சின்னம் பார்த்திங்கன்னா வில்லாகுங்க. தனுசு ராசியை சேர்ந்தவங்க எந்த விஷயத்திலும் அதிக ஆர்வமாக செயல்படக்கூடியவங்க. இயல்பாகவே தாராள மனப்பான்மை கொண்ட இவங்க பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு உதவுவதிலையும் தொண்டு செய்வதிலையும் அதிக ஆர்வம் காட்டக்கூடியவங்க. மேலுமே பார்த்திங்கன்னா இரட்டை இயல்பு கொண்டவர்களாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தில் முடிவு எடுக்கும்போது அவங்க கொஞ்சம் தடுமாறக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படுங்க. இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட மனசை புரிஞ்சிட்டு அவங்களுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பளிப்பு கூடியவங்க அப்படின்னும் சொல்லலாங்க. ரொம்பவே தைரியசாலியாகவும் கடினமான சூழ்நிலைகளை கூட பொறுமையாக கையாளக்கூடிய திறமை கொண்டவங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் புத்திசாலித்தனமாகவும் கடின உழைப்பாலும் முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்களாவாங்க. குரு பகவான் ஆளக்கூடிய ராசி இந்த தனுசு ராசி அப்படிங்கிறதுனால இவங்க பார்த்தீங்கன்னா செல்வாக்கு மிக்கவர்களாக இருப்பாங்க. மேலுமே கல்வி, நிர்வாகம், மருத்துவம், ஆன்மீகம், அரசியல், நீதித்துறை போன்றவற்றில் சிறப்பாக செயல்படக்கூடியவங்க. மற்றவங்களுக்கு மதிப்பு மரியாதையை பெறக்கூடிய நபர்களாகவும் இருக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. சகல வித்தைகளும் கற்றுத்தரக்கூடிய குரு ராசியை ஆள்வதால் கல்வி, புத்தக வியாபாரம், ஹோட்டல் தொழில் போன்றவற்றில் அதிக வெற்றி கண்டிருப்பாங்க. இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பொறுப்போடு உறவுகளை சிறந்த முறையில் கையாளக்கூடிய திறமை கொண்டவங்க. குடும்பத்திலையும் வெளியிலையும் தங்களுடைய செல்வாக்கை பராமரிக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு கிரக நிலை எப்படி அமைஞ்சிருக்குது, வருகின்ற 30 நாட்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கிரக நிலை பார்த்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனியும், ராகு அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் குரு, பாக்கியஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சூரியன், விரயஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகளானது அமைஞ்சிருக்குதுங்க. வருகின்ற காலங்கள் அனைத்துமே இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த மன சஞ்சலங்கள் அனைத்துமே விலகக்கூடிய நாட்களாக அமைஞ்சிருக்குதுங்க. மற்றவர்களை நீங்கள் அனுசரித்து செல்வதனால வீண் பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்க முடியுங்க. உங்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அதிகமாக கோபம் வரலாங்க. எனவே நீங்கள் இந்த நேரத்தில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பது ரொம்பவே நல்லது. திடீர் பண தேவையானது உங்களுக்கு உண்டாகும். தொழில் வியாபாரம் தொடர்பான வீண் அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் உருவாகுங்க. வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசுவது ரொம்பவே நல்லது. எதிர்பாராத பணம் உங்களுக்கு கையில் வருவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாங்க. இருந்தாலும் உங்களுக்கு பண வரவானது வந்து சேரும். மேலுமே நீங்கள் நீண்ட நாளாக முயற்சி செஞ்சுட்டு வந்த காரியமானது வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாகுங்க. வாகனங்கள் வாங்கும் யோகமானது உங்களுக்கு உண்டாகக்கூடிய நேரமாகும். திடீர் செலவுகள் ஏற்படலாம். வீண் அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். வெளியில் தங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கக்கூடிய நேரமாகும். கடன் விவகாரங்களில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேணுங்க. தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாக நடந்தாலும் இனிதே முடிவடையுங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்க பயந்து வேலை செய்ய வேண்டிய இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குதுங்க. எனவே இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். உங்களுடைய உழைப்பானது அதிகரிக்கக்கூடிய நேரமாகும். உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரம் இல்லாமல் போகக்கூடிய காலமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க.
இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிர்வாகம் பற்றி யாரோடுமே விமர்சனம் செய்யாமல் இருப்பது ரொம்பவே நல்லதுங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு தாமதப்படுவதற்கான நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. மேலுமே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்பாடுகளால் உங்களுக்கு டென்ஷன் தரக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். எனவே கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்வது ரொம்பவே நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த சின்ன சின்ன சண்டை பிரச்சனைகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகுங்க. கணவன் மனைவி 2 பேருமே மனம் விட்டு பேசி முடிவு எடுப்பது நல்ல பலன்களை கொடுக்குங்க. பிள்ளைகளோட நீங்கள் அனுசரித்து செல்வது, அவர்களுடைய போக்கில் விட்டு பிடிப்பது இந்த நேரத்தில் ரொம்பவே நல்லது. பெண்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்துவது நன்மையை கொடுக்குங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகளோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை கவனமாக நீங்கள் பார்த்துக்கொள்ள வேணும். சொத்து விவகாரங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க. கணவன் மனைவிக்கு இடையே இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த இடைவெளியானது குறையக்கூடிய நேரமாகுங்க. பிள்ளைகளுடைய நலனை நீங்கள் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. உறவினர்கள், நண்பர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் பேசும்போது கொஞ்சம் நிதானம் தேவைப்படுதுங்க. இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிர்பாராத செலவானது உண்டாகக்கூடிய நேரமாகுங்க. எதிர்பார்த்த காரிய வெற்றியானது கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்வாங்க. கலைத்துறையினருக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நேரமாகுங்க. அலைச்சல் இருக்கும், ஆனால் கடந்த காலத்தை விட கூடுதல் வாய்ப்பை பெறக்கூடிய காலகட்டமாகுங்க. புதிய ஒப்பந்தங்கள் தொடங்குவதற்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசனை பண்ணி நீங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவது ரொம்பவே நல்லது. அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல பெயர் எடுப்பதற்கான சூழ்நிலைகளும் உருவாகுங்க. எதிர்பாராத பதவிகள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாகும். நல்ல நிலைக்கு உயர்த்தப்படுவீங்க. மாணவர்களுக்கு கல்விக்கான பணியில் கொஞ்சம் தாமதம் உண்டாகலாங்க. உழைப்பு அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நட்சத்திர பலன் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் வியாபார போட்டிகள் குறையக்கூடிய நேரமானது, பணவரத்தானது அதிகரிக்குங்க. புதிய நபர்களின் அறிமுகங்களானது உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் இருந்த குழப்பமானது நீங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. உறவினர்கள் வருகையானது அதிகரிக்கும். குடும்ப செலவும் அதிகரிக்குங்க. வெளியூர் பயணங்களின் போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க. நீங்கள் தன்னம்பிக்கையோடு துணிச்சலோடு எதுலேயுமே செயல்பட்டு வெற்றி காணக்கூடிய காலகட்டமாகுங்க. எதிர்பாராத செலவு உங்களுக்கு உண்டாகலாம். இரவு பகலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அடுத்தவர்கள் வேலையும் தானே செய்யக்கூடிய நிலை உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. இருந்தாலும் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரமாகுங்க. வரவேண்டிய பணம் இழுபறியாக இருந்தாலும் உங்களுடைய கைக்கு வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்திலிருந்து நல்ல செய்தி வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. தொண்டர்கள் உங்களுடைய செயல்பாடுகளை கண்டு மகிழ்ச்சி அடைவாங்க. பூரட நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. கல்விக்காக செலவு அதிகரிக்கலாம். கொடுத்த வேலையை சரியான நேரத்தில் செய்து நல்ல பெயர் எடுக்கக்கூடிய காலகட்டமாகுங்க. பல விதத்தில் பண வரத்தானது உங்களுக்கு கிடைக்கும். ஆனாலும் சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நேரமாகும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் நன்றாக நடந்து முடியக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் அடுத்தவங்களுக்காக பொறுப்புகளை ஏற்கும்போது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுப்பது ரொம்பவே நல்லதுங்க. பணவரத்து உங்களுக்கு திருப்திகரமாக அமையும். வெளியூர் பயணங்கள் செல்வதற்கான சூழ்நிலைகளும் உண்டாகும். எனவே இந்த நேரத்தில் நீங்கள் எதுக்காக வந்தாலும் தயாராக இருக்க வேணுங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேணுங்க. புதிய நபர்களிடம் பழகும்போது நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேணும். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வருகின்ற நாட்கள் வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு வேலைகளில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லதுங்க. பெரியவர்களிடம் உதவியானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரமாகும். மனதில் தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. நீங்கள் எதுலேயுமே துணிச்சலோடு செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைப்பதற்கான காலமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் தொழில் வியாபாரத்தில் வேகமாக முன்னேற கடினமாக உழைக்க வேணுங்க. சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது நீங்கள் கொஞ்சம் இந்த நேரத்தில் கவனமாக இருக்க வேணும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க மற்றவர்களை நம்பி உங்களுடைய பொறுப்புகளை ஒப்படைக்காமல் நீங்களே பார்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லது. எதையுமே செய்து முடிக்கும் சாமர்த்தியம் வரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற ரொம்பவே நீங்கள் கொஞ்சம் இந்த நேரத்தில் கஷ்டப்படுவீங்க. வெளியூர் பயணம் செல்வதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எதிர்பாராத காரிய அனுகூலமானது கை கொடுங்க. உத்தியோகம் தொடர்பான பிரச்சனைகள் தீர்ந்துவிடும்.
இந்த பதிவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு வருகின்ற நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது, அவங்களுக்கு நட்சத்திர பலன் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.